ஹாய் எவ்ரிவன். நான் உங்க டாக்டர் தினேஷ் பேசுறேன். ஹோமியோபதி கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்னே அதாவது முகப்பரு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்னே அதாவது முகப்பரு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்திருக்கும். அது வந்துட்டு அதுவே டிஸப்பியர் ஆயிடும். அதாவது மறைஞ்சிரும். நமக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வர டைம் அதாவது பியூபர்ட்டி டைம்ல வந்து நம்ம பாடியில வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். அதாவது நெறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால, நம்ம ஃபேஸ்ல வந்து ஆயில் செக்ரீஷன் வந்து அதிகமாகும். அதாவது ஆண்ட்ரோஜன் வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாவதுனால, இந்த ஃபேஸ்ல வந்து சீபம் செக்ரீஷன் ஆகும். அதனால ஆக்னே வர சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த ஆக்னே வந்து எங்க மோஸ்ட் காமனா வரும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸு, சீக்ஸு, அப்புறம் வந்து பேக்கு, செஸ்ட். இங்க தான் மோஸ்ட் காமனா வரும். ஆக்னேவோட டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேட்டரி 2 இருக்கு. நான் இன்ஃப்ளமேட்டரில பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் 2 இருக்கு. இன்ஃப்ளமேட்டரில பாத்தீங்கன்னா பாப்யூல், பஸ்டியூல், நோடியூல், சிஸ்ட் இந்த 4 இருக்கு. இந்த ஆக்னேவோட பேத்தோபிசியாலஜி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் சீபம் செக்ரீஷன். அதாவது செபேஷியஸ் கிளாண்ட்ல வந்து சீபம் வந்து அதிகமா செக்ரீட் ஆகும்போது, செகண்ட் வந்து எக்ஸஸ் ஹைப்பர் கெரட்டினோசிஸ். அதாவது இந்த செக்ரீட் ஆனதெல்லாம் வந்து டெட் செல்லாம் வந்து அந்த சீபம்ல வந்து அக்குமுலேட் ஆகும். மூணாவது வந்து சி ஆக்னே அதாவது கல்டி பாக்டீரியம் ஆக்னேன்ற பாக்டீரியா வந்து இதுல என்டர் ஆகும்போது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும். அப்பதான் வந்து இந்த பாப்யூலு, பஸ்டியூலு, ஸ்கார் ஃபார்மேஷன்லாம் ஆகுது. இதனால ஆக்னே ஃபார்மேஷன் ஆகும். ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் யாருக்கு வரலாம் பாத்தீங்கன்னா, ஹெரிடிட்டரி காசஸ் அதாவது ஜெனடிக் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆக்னே இருக்கிறவங்களுக்கு. செகண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது மென்ஸ்ட்ரேஷன் டைம்லயோ இல்ல பியூபர்ட்டி டைம்லயோ பிரெக்னன்சி டைம்ல என்ன ஆகும்னா, இந்த ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாகிறதுனால இந்த ஆக்னே ஃபார்மேஷன் சீபம் செக்ரேஷனால ஆக்னே ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு அதிகம். மூணாவது வந்து என்விரான்மெண்ட் திங்க் அதாவது ஒரு காஸ்மெட்டிக்கோ இல்ல டயட் கரெக்டா இல்லாதனாலயோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலயோ வந்து இந்த ஆக்னே ஃபார்மேஷன் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஆக்னேவோட கிரேடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1. அது வந்து மைல்டா தான் இருக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபேஸ்ல தான் மோஸ்ட் காமனா இருக்கும். பாப்பிள்ஸ், பஸ்டியூல் வந்து ஃபியூவா தான் இருக்கும். அதே வந்து செகண்ட் கிரேடிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாடரேட் ஸ்டேஜ். இங்க வந்து பாப்பிள்ஸ், பஸ்டியூல் வந்து மல்டிபிளா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்ல தான் வரும். தேர்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்டேஜ். அது நொடுலோசிஸ்டிக் அப்பியரன்ஸ் இருக்கும். இங்க வந்து மல்டிபிளா இருக்கும். எங்க மோஸ்ட் காமனா வரும் பாத்தீங்கன்னா செஸ்ட், பேக்ல வரும். ஃபோர்த் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்டேஜ். இங்க வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த நொடுலோசிஸ்டிக் அப்பியரன்ஸ் சிவியரா இருக்கும். ஃபேஸ், சின்னு, செஸ்ட், பேக், ஆர்ம்ஸ் எல்லா இடத்துலயும் வர்றதுனால இந்த கிரேட் வந்து சிவியரா இருக்கும். இந்த ஆக்னே வராம நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. செகண்ட் வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு காஸ்மெட்டிக் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்க போங்க. அப்போ வந்து இந்த ஆயில் செக்ரீஷன்லாம் வராம சான்சஸ் வந்து கம்மி பண்ணும். மூணாவது வந்து எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நம்மளோட வேர்வை வந்து அதிகமா இருக்கும். அதனால ஃபேஸ் வாஷோ குளிச்சிறது ரொம்ப பெட்டர். 4வது வந்து அவுட் சைட் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுறத குறைச்சிங்க. ஏன்னா இந்த ஆயில் ஃபுட் அதிகமா எடுக்கிறதுனால சீபம் செக்ரீஷன் அதிகமாகும். அதனால வந்து ஆக்னே வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்தா மெடிடேஷன், யோகா வந்து பண்ணுங்க. ஃபுட் வந்து சாப்பிடலாம். இந்த ஆக்னேக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. விட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து அதிகமா எடுத்துங்க. அதாவது லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கங்க. ஜிங்க் ரிச் ஃபுட் அதாவது ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கங்க. என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா, ப்ரொசஸ்டு ஃபுட் அதிகமா எடுத்துக்கக்கூடாது. டைரி ப்ராடக்ட் சாப்பிடக்கூடாது. வே புரோட்டீன் சாப்பிடக்கூடாது. ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வே புரோட்டீன், டைரி ப்ராடக்ட்ஸ், ஸ்கிம்டு மில்க் இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடுறதுனால ஆக்னே வர சான்சஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஹோமியோபதியில இந்த ஆக்னேக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனா வந்து இந்த அப்நார்மல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸே நடக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தங்களுக்கு கேஸ் ஃபுல்லா கேட்டு அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம். அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அவங்களுக்கான இம்யூனிட்டிய வந்து நம்ம பூஸ்ட் பண்றதுனால, இந்த ஆக்னே வந்து நார்மலைஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம வந்து இந்த ஆக்னேக்கு நெறைய இம்ப்ரூவ்மென்ட்ஸ் காமிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளினிக்கோட நேம் வந்து ஆர்& ஹோமியோ கிளினிக். கும்மிடிப்பூண்ல இருக்கு. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க.